வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பைசியான பன்னீர் கிரேவி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வெளியே எதுவுமே வாங்க தேவையில்லை, எல்லாமே வீட்டிலேயே இருக்க போகிற பொருள் தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறதில்ல. ஸோ நல்லா சாப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனிஷாக வரணும், அந்த அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதோட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா வற்றணும், அந்தளவுக்கு இதை வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பேஸ்ட் நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவியாக வரும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வெந்துட்டுருக்கும் போதே இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் நான் 1/2 கப் பால் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மேலே எண்ணெய் மிதக்குது. ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பன்னீரோட கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா மிதக்குது. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்பைசி பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஸ்பைசியாக யம்மியான ஒரு கிரேவி ரெசிபி. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு செஞ்சிடலாம். இது பூரி சப்பாத்தி 2த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பரான கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.